இந்த பாருங்க, how many terms of the series 1 cube 2 cube 3 cube dot 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 n cube னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், should be taken to got sum 60 84. அதாவது n into n plus 1 by 2 the whole square is equal to 60 84ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது இப்படி பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் n into n plus 1 by 2 கிடைக்கும். இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 60 84 ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும்? ரைட்ஸ் வந்து 2ஆக பிரிக்கணும். 4 அப்படின்னா ஒன்று 2ஆக இருக்கலாம், இல்லைனா 8ஆக இருக்கலாம். 8 64 60 இதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. 7 squares 49 8 6 64. அப்போ ஒன்று 72ஆக இருக்கணும், இல்லைனா 78ஆக இருக்கணும். இப்போ 75 ஸ்கொயர் எனக்கு தெரியுமா? தெரியும். 5க்கு பதிலாக 25, 7 8 சார் 56. அப்போ கண்டிப்பாக இதோட பெரிய நம்பர் இருக்கனால எனக்கு ஆன்சர் 78. ஓகேவா? 78. இப்போ எனக்கு வந்து என்னென்னா n into n plus 1 by 2 is equal to 70 வந்தாச்சு. வாட் இஸ் n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி அப்படி நான் பண்ணவும் மாட்டேன், அதில் பண்ணுறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஸோ n into n plus 1 by 2 is equal to 78. என்னோட வெளி சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 11 கொடுத்துருக்காங்க. 11 into 12 by 2 போட்டால் எனக்கு என்ன வரும்? 66 வருது. இதோட பெருசாக வேணும். அப்போ 12 into 13 by 2 போட்டால் எனக்கு 6 என்ன வந்துச்சு? 78 வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 12. ஸோ இது சாய்ஸில் இப்படி செக் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா?